ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் அமேசானில் வந்துட்டு என்னோடய பர்பஸ்க்காக ஒரு மிஷின் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து இன்றைக்கி தான் ரிசீவ் ஆச்சு. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, எனக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. காம்பேக்டாக இருந்துச்சு. ரொம்ப வந்துட்டு எடுத்து ஆக்குப்பை பண்ணாத மிஷின் தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அப்படி தான் தேவைப்பட்டது. ஸோ அதனால் இதை வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா அக்கிராவில் வந்துட்டு ஷூயிங் மிஷின் தாங்க ஆர்டர் பண்ணேன். ஸோ இது கூட வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடுவோம். ஸோ கொஞ்சம் சேஃபாக தான் வந்துட்டு இருந்துச்சு பார்சல் எல்லாமே. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு ஒரு 10 கலர்ஸ் பார்த்திங்கன்னா த்ரெட், நூல், ஹூக்கு, பட்டன்ஸு, அப்புறம் வந்து நீடில் அந்த கையில் தைக்கிற ஊசி, ஒரு சிசரு, அப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு 6 பட்டன்ஸு, அப்புறம் இது மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ மிஷின் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் எல்லாமே ரொம்ப ஓவரால் வந்து ரொம்ப சேஃபாக செக்யூராக அமைச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேனர் கார்டு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா இதோட மேனுவல், அதாவது நம்ம எப்படி தைக்கிறது இது பற்றிலாம் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஒரு மேனுவல் புக் இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருந்தாங்க. இந்த மேனுவல் புக்கில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாதவங்களுக்கு யூஸ்வலி என்ன மேனுவல் புக்கில் இருக்கும் மிஷின் அப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அது என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது, ஸோ அதில் என்ன அதாவது தையல்கள் எவ்வளோ வந்துட்டு வேரியேஷன்ஸில் இருக்குது அப்படின்றதெல்லாம் காட்டியிருந்தாங்க. ஸோ மிஷின் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வெளியே எடுக்கிறேன். நான் கூட ரொம்ப பயந்தே தான் வாங்கினேன் நான் இது வாங்கும்போது. ஏன்னா வந்துட்டு எப்படி வருது ப்ராடக்ட்டுன்னு தெரியாது. போட்டு அது வர்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் அது ஒர்க் ஆகுதா அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுதா அப்படின்றது எனக்கு இருந்துச்சு. ஸோ இதோட பார்த்திங்கன்னா 2 நூல் கண்டு கொடுத்துருக்காங்க, 2 பாபின் செட்டும் கொடுத்துருந்தாங்க மிஷினுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்துச்சு, வேறு எதுவும் வரல. த்ரெட் எதுவுமே இவங்க கொடுக்கல. அந்த இதில் காமிச்சு, அந்த கிட்டில் இப்போது காமிச்சோம் இல்லையா, அதில் இருக்கிற அந்த இதில் இருக்க இந்த 2 நூல் மட்டும்தான் அவங்க கொடுத்தது. பாபின் 2 இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க நம்ம தைக்கிறதுக்கு. அதாவது நீங்கள் மேனுவலாக இதில் வந்துட்டு பெடல் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சார்ஜிங் ஒயரும் கொடுத்துருந்தாங்க. சார்ஜர் வந்து உள்ளே இருக்குது பாருங்களேன். இது சார்ஜிங் ஒயரு. ஸோ இது பார்த்திங்கன்னா மிஷின் வந்து ஓவரால் இதான் நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது தூக்குறதுக்கு, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதிலே ஒரு த்ரெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அந்த த்ரெட் இருக்குது. ஸோ மொத்தம் 3 த்ரெட்டு கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ இது வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன், இது ரிவர்ஸ் ஸ்டிச் போடுறதுக்குரியது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லைட்டும் கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா இதில் 12 வேரியேஷன் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 12 வேரியேஷன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அது வந்து ஸ்டிச்சஸ்க்குரிய பட்டன் தான். நீங்கள் 12க்குரியது அது நம்பர்ஸும் இருக்குது, நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கீழே வந்து ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க, மெஷர்மெண்ட்ஸு நல்லா இருக்குது. ஓவரால் பார்க்கும்போது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்குது. ரொம்ப வெயிட்டாக இருக்கும்லாம் இல்லை. இங்கே சார்ஜ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயரும் ஃபுட் ரெஸ்ட் இருந்துச்சுல அதுக்கான கனெக்ட் பண்ணுறதும் அங்கே அதே இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். பை.